நாள்தோறும் 2 கோடி பேரல்கள் எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் உலகின் முக்கிய வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடிவிட்டதால் உலக அளவில் எரிவாயு விலை உயர்ந்து வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையின் முக்கியத்துவம் என்ன? அதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை விரிவாக பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கியதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து பதிலடி தாக்குதலை தொடங்கிவிட்ட ஈரான் உலகின் முக்கிய எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை மூடிவிட்டது. தடையை மீறி நீரிணை வழியாக வந்த எண்ணெய் கப்பல்களையும் தாக்கியது. உபெக் நாடுகளான சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிற மேற்காசிய நாடுகள் உற்பத்தி செய்யும் எண்ணெய் ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே உலக சந்தைக்கு வருகின்றன. பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடாவை இணைக்கும் இந்த நீரிணையின் மிக குறுகிய பாதை வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. அதிலும் இரு திசைகளிலும் கப்பல்கள் செல்லக்கூடிய பாதையின் அகலம் 3 கிலோமீட்டர் மட்டுமே. இந்த குறுகிய வழித்தடத்தில்தான் உலகின் 20% எண்ணெய் நுகர்வுக்கான வர்த்தகம், அதாவது நாள்தோறும் 2 கோடி பேரல்கள் செல்கின்றன. உலகிலேயே திரவ இயற்கை வாயுவை அதிகம் உற்பத்தி செய்யும் கத்தாரும் ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. உலகிலேயே அதிக எண்ணெய் இறக்குமதி செய்யும் 3வது நாடான இந்தியா 88% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. இவற்றில் பாதிக்கு மேல் மேற்காசிய நாடுகளில் இருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவுக்கு வருகின்றன. நாள்தோறும் 25 முதல் 27 லட்சம் பீப்பாய்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவுக்கு வருகின்றன. ஹோர்முஸ் மூடப்பட்டதால் நீரிணையின் இருபுறமும் சுமார் 700 எண்ணெய் டேங்கர்கள் காத்திருக்கின்றன. இந்திய கொடியுடன் 35 கப்பல்கள் பாரசீக மற்றும் ஓமன் வளைகுடாவில் சிக்கிக் கொண்டுள்ளன. அவற்றுள் சில கச்சா எண்ணெய் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு இந்திய துறைமுகங்களுக்கு வர இருந்தவை. மற்ற சில கப்பல்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து பெட்ரோலிய பொருட்களுடன் வந்து கொண்டிருந்தவை. இந்த கப்பல்களில் சுமார் 1000 இந்தியர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட உடனே பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 8% உயர்ந்துவிட்டது. நீண்ட காலம் மூடப்பட்டால் வளைகுடா நாடுகளில் இருந்து வரும் எண்ணெய் தடைபட்டு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $100 தாண்டும் என்று அஞ்சப்படுகிறது. இதனால் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டு பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை அதிகரிக்கும் ஆபத்து இருக்கிறது. தற்போது இந்தியாவிடம் 10 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது. இதன் மூலம் 40 முதல் 45 நாட்களுக்கு தேவையை ஈடுகட்ட முடியும். ஹோர்முஸ் நீரிணை நீண்ட காலத்திற்கு மூடப்பட்டால் மேற்கு ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா